வணக்கம். இது உங்கள் தமிழ் சேனல். இன்னைக்கு தமிழக மக்களுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அரசு அரசு அலுவலகங்களுக்கு போய் சில சான்றிதழ்களுக்கு நம்ம விண்ணப்பித்து வாங்குவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. அந்த வகையில புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கு குடும்ப அட்டை விண்ணப்பிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துட்டு வந்தது. இதுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் தமிழக அரசு குடும்ப அட்டையை ஆன்லைன்லயே விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புதிதாக கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படி ஒரு புதிய குடும்ப அட்டை ஆன்லைனில் விண்ணப்பிப்பது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல இதை விண்ணப்பிக்கிறதுக்கு டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் போய்க்கணும். இதுதான் அந்த வெப்சைட். ஏற்கனவே குடும்ப அட்டை இருந்தது அப்படின்னா உங்கள் குடும்ப அட்டையை நீங்கள் இதில் பதிவு செய்யணும் அப்படின்னா இந்த குடும்ப அட்டை பதிவு செய்ய அப்படிங்கிற லிங்க் மூலமாக போய் உங்களுடைய குடும்ப அட்டையை வந்து நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். புதிதாக குடும்ப அட்டை விண்ணப்பிக்கணும் அப்படின்னா புதிய அட்டை விண்ணப்பிக்க அப்படிங்கிற இந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் புதிய குடும்ப அட்டை விண்ணப்பிக்கும் தகுதி அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த குடும்ப அட்டை பெறுவதற்கான தகுதிகள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். அதே மாதிரி புதிய குடும்ப அட்டைக்கான விண்ணப்பத்தை பின்வரும் வழிமுறைகள் மூலம் பூர்த்தி செய்யவும். என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத அவங்களே ரொம்ப தெளிவாகவே தமிழில் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் இதை மெதுவாக படித்து பார்த்து புரிஞ்சுக்கலாம். இதை படித்ததுக்கப்புறம் இப்போது விண்ணப்பிக்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் புதிய குடும்ப அட்டைக்கான விண்ணப்பம். இதில் என்னென்ன தகவல் கேட்டிருக்கோ அந்த தகவல் எல்லாம் நம்ம கொடுத்து அப்ளை பண்ணணும். இதில் யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய நேம், அப்ளிகேண்ட் நேம், அது தமிழ்லையும் கொடுக்கணும், ஆங்கிலத்திலையும் கொடுக்கணும். ஆங்கிலத்தில் கேட்கப்பட்டு இருக்கிற இடத்துல ஆங்கிலத்திலையும், தமிழில் கேட்கப்பட்டு இருக்கிற இடத்துல தமிழ் மொழியிலையும் நீங்கள் உங்களுடைய விவரங்களை வந்து நீங்கள் பூர்த்தி செய்யணும். உங்களுடைய பெயர், யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய பெயர், ஆணாக இருந்தால் தகப்பனார் பெயரும், பெண்ணாக இருந்தால் கணவருடைய பெயரும், வீட்டு முகவரி, கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி இதெல்லாமே கொடுக்கணும். கைபேசி எண் கட்டாயம் கொடுக்கணும், மின்னஞ்சல் முகவரி இருந்தால் கொடுக்கலாம். இதற்கு அடுத்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினரை நீங்கள் சேர்க்கணும், ஒவ்வொரு உறுப்பினராக சேர்க்கணும். அதுக்கு உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய உறுப்பினர் முதல்ல குடும்ப தலைவருடைய பெயர், அவருடைய பிறந்த தேதி, என்ன பாலினம், தேசிய இனம், இதெல்லாமே அதில் கேட்கப்பட்டிருக்கிறது எல்லாமே கொடுத்துட்டு குடும்ப தலைவர், அவருடைய வாக்காளர் அட்டை எண், ஆதார் எண். வாக்காளர் அட்டை எண் இருந்தால் கொடுக்கலாம், ஆனால் ஆதார் எண் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கொடுக்கணும். அவருடைய வருமானம் ரூபாயில் கொடுத்துடணும். அவருக்கு உரிய ஆவணம், நீங்கள் என்ன ஆவணம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், பிறப்பு சான்றிதழ், மின்சார ரசீது, திருமண சான்றிதழ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சான்றிதழ் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் அதுக்குரிய இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை 2 MB அளவுக்குள்ள ஃபைலாக வச்சு அதை வந்து நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உறுப்பினர் விவரம் சேமி அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இது சேமிச்சிடும். அதுக்கடுத்து நீங்கள் திருப்பியும் ஆட் பண்ணி உங்களுடைய குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய மொத்த குடும்ப உறுப்பினர்களையும் நீங்கள் இதில் சேர்த்துடணும். சேர்த்ததுக்கப்புறம் எந்த மாதிரியான அட்டைகள் உங்களுக்கு தேவைப்படுது, 3 விதமான அட்டைகள் இதில் கொடுத்துருக்குறாங்க. பண்டகமில்லா அட்டை, காவலர் அட்டை, அரிசி அட்டைன்னு 3 விதமான அட்டை இருக்கு. நீங்க எந்த அட்டைக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ அந்த அட்டையை வந்து இதில் தேர்வு செஞ்சிருங்க. அதுக்கடுத்து குடியிருப்பு சான்றிதழ், நீங்க எந்த வீட்டு முகவரிக்கு நீங்க குடும்ப அட்டை விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த வீட்டு முகவரிக்கு தேவையான சான்றிதழ் ஒன்று கொடுக்கணும். அது ஆதார் அட்டை, மின்சார கட்டணம், இல்லை வங்கி கணக்கு புத்தகம், இதில் நிறைய இது கொடுத்துருக்குறாங்க.
உங்ககிட்ட என்ன அதற்கான சான்றிதழ் இருக்குதோ அந்த சான்றிதழை இமேஜாக மாற்றி இதில் தேர்ந்தெடுத்துட்டு அதை வந்து இங்கே சூஸ் ஃபைலுங்கிறத செலக்ட் பண்ணி 2 MB அளவுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி அந்த இமேஜை வச்சுக்கிட்டு அதை அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுக்கு எரிவாயு இணைப்பு ஏற்கனவே இருந்தது அப்படின்னா, எரிவாயு இணைப்பு உள்ளது அப்படின்னா இதை டிக் பண்ணி எரிவாயு இணைப்பு உள்ளிட்ட தகவல்கள் எல்லாமே இதில் என்னென்ன கேட்டிருக்கிறாங்களோ, யார் பேரில் வச்சிருக்கிறீங்க, எந்த எண்ணெய் நிறுவனம், அந்த நுகர்வோர் எண், என்ன நிறுவனத்துடைய பெயர், எத்தனை சிலிண்டர்கள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதில் எரிவாயு இணைப்பு சம்மந்தமான எல்லா தகவல்களையும் இதில் நீங்கள் பூர்த்தி செய்யணும். இதை எல்லாமே நீங்கள் பூர்த்தி செய்துட்டீங்க அப்படின்னா கடைசியாக இந்த விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு டிக் பண்ணிவிட்டு நான் ரோபோ இல்லை அப்படிங்கிறத இதில் டிக் பண்ணுங்கள். இதில் வந்து கேப்சா உங்களுக்கு எடுத்துக்கலை அப்படின்னா அந்த கேப்சாவுக்கு காமிக்கும். அது என்ன கேட்குதோ அதை நீங்கள் பூர்த்தி செய்துட்டு பதிவு செய் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் எண்ணுக்கு உங்களுடைய பதிவு எண் ஒன்று வரும். அந்த பதிவு எண்ணை வைத்து உங்களுக்கு உங்கள் அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் வீட்டிலேயே எளிமையாக குடும்ப அட்டைக்கு மிக எளிமையாக குடும்ப அட்டைக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். மேலும் உடனுக்குடன் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.